திருப்பாலைவனம் அருள்மிகு ஸ்ரீ லோகாம்பிகை தேவி சமேத அருள்மிகு ஸ்ரீ பாலேஸ்வரர் திருக்கோவில் திரு குடமுழுக்கு விழாவில் பெருந்திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்திற்குட்பட்ட திருப்பாலைவனம் கிராமத்தில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ லோகாம்பிகை தேவி சமேத அருள்மிகு ஸ்ரீ காளீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. தேவர்கள் ஆதிசேஷன் என்ற பாம்பை பார்க்கடலில் தேவாமிர்தம் எடுப்பதற்காக கடைந்தபோது அதிலிருந்து வெளியேறிய ஆலகால விஷத்தை சிவபெருமான் உண்டு தனது நெஞ்சில் தாங்கிய புராணத்துடன் தொடர்புடைய இக்கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்திற்கான புனரமைப்பு பணிகள் இந்து சமய அறநிலையத்துறையின் மேற்பார்வையை பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் திருப்பணிக் குழுவினரால் கடந்த 3 ஆண்டுகளாக மேற்கொண்டு வரப்பட்ட நிலையில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து நன்னீராட்டு குடமுழுக்கு விழாவிற்கான யாக கலச பூஜைகள் கடந்த 3 தினங்களாக நடைபெற்று வந்த நிலையில் நிறைவு நாளன்று சிவாச்சாரியார்கள் முக்கிய புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித தீர்த்தத்தை கொண்டு கோவில் விமானங்களுக்கு குடமுழுக்கு நன்னீராட்டு விழாவை வெகு சிறப்பாக நடத்தி வைத்தனர். அப்போது கூடியிருந்த பெரும் திரளான பக்தர்கள் ஓம் நமச்சிவாய, ஓம் சக்தி பராசக்தி என எழுப்பிய முழக்கம் விண்ணை எட்டியது. இதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ லோகாம்பிகை தேவிக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரு பாலேஸ்வரர் பெருமானுக்கும் சிறப்பு அபிஷேக அலங்கார தீப ஆராதனைகள் நடைபெற்றன. இதனை அடுத்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன.